ஒரு டைமிங் இருக்குது பெண்களுக்கு கூட. அது தகுந்த மாதிரி நம்மளையும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். அது 11 மணிங்களா அந்த காரில் இருந்தது. பெண்கள் கூட தான் எல்லாமே அக்கா தங்கச்சி கூட தான் பிறந்து வருவோம். அது வந்து நினைக்கிறேன் அவங்க கண்டிப்பாக சுட்டுந்த சந்தோஷம் தான். எப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணி தான் செய்வாங்க. வரவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, புதுசாக வராங்களா அப்படிதான் சொல்லுவாங்க. ஒன்றும் செயல்பாடே இல்லையே. அவர் எப்பவுமே மக்களை பற்றி எதுவுமே பேசுறது கிடையாது. அவர் வந்து எப்பவுமே எலெக்ஷன் வந்து தான் கத்துவார். அது முன்னாடி வந்து ஒரு போராட்டமாக இப்போ கூட நடந்தது. நீங்க சொன்னீங்க கோவையில் ஒரு அவங்க கட்சி மூலியமா கூட என்ன பண்ணிருக்கலாம், பண்ண மாட்டாரு. 5 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இன்சிடென்ட் நடந்துச்சுல, ஒரு பொண்ணை வந்து பாலியல் பண்ணாங்க இல்லையா, ஒரு 3 பேர் சேர்ந்து. இன்னும் தொடர்ந்து ஏன் இந்த மாதிரி பெண்களுக்கான இது நடந்துட்டே இருக்கு? அது தவறான விஷயம் தான்ப்பா. அது வந்து நான் பெண்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு டைமிங் இருக்கு பெண்களுக்கு கூட. அது தகுந்த மாதிரி நம்மளையும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். அது 11 மணிங்களா அந்த காரில் இருந்தது. அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த லேடிஸ் வந்து தவிர்க்கணும். தனியான ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. கூட்டமாக இருக்கிறதுக்கு போனால் நல்லா இருக்கும். பெண்களுக்கு தான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்கு முக்கியத்துவம் அவங்க தான் கொடுக்கணும். நடக்குது, தவறு நடக்குது. தவறு எங்கே நடக்குதுன்னா தனிப்பட்ட இடத்துல தான் நடக்குது. இப்போ மொத்தமே பப்ளிக் இருக்கிற டைம்ல எல்லாம் வந்து நடக்குது. அது நம்ம அவேர்னஸ் எடுத்து நம்ம தான் பண்ணோம். ஓகே, ஆனா அந்த குற்றவாளிகள் வந்து ஒரு மணி நேரத்துல பிடிச்சிட்டாங்க. அது மீன் ஒன் டேல பிடிச்சிட்டாங்க. அதுவும் ஷூட் அவுட் பண்ணி பிடிச்சிருக்காங்க இல்லையா? அதை பத்தி நீங்க கண்டிப்பாப்பா அது மாதிரி அந்த மாதிரி செய்யணும். ஏன்னா வச்சுங்களேன், தப்பு அது. எல்லாரும் பெண்கள் கூட தான் எல்லாமே அக்கா தங்கச்சி கூட தான் பிறந்து வருவோம். அது வந்து நினைக்கிறேன் அவங்க கண்டிப்பா சுட்டுந்த சந்தோஷம் தான். அந்த முட்டி கீழே சுட்டு பிடிச்சிருக்காங்க. ஆமா, அது எந்த ஓகேவா? அந்த மாதிரி பண்ணியிருக்கிறது கரெக்டான விஷயம் தான். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து இது மாதிரி நடக்குதுன்னா எவ்வளவு தவறான விஷயம். நம்ம ஃபர்ஸ்ட் அது பார்க்கணும்ல. நம்ம சொல்றோம், நம்ம ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு. அதுவும் வந்து அது மாதிரி செயல் நடக்கக்கூடாது. சுட்டுந்தா பரவாயில்ல. அது வந்து காவல்துறையினுடைய நல்ல ஒரு விஷயம் தான். ஓகே, இனிமே இந்த மாதிரி நடக்காம இருக்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன மாதிரியான முடிவுலாம் எடுக்கலாம்? பெண்கள் வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் சைடு வந்து இந்த இன்டீரியர் இடம்லாம் கொஞ்சம் லாக் பண்ணி ஒரு கேமரா வைக்கணும். இல்லை லைட்டு போடணும். மெயினா இது மாதிரி விஷயம்லாம் இருக்குன்னா வச்சு நம்ம மெயினா வந்து நம்ம தமிழக அரசாங்கம் வந்து எல்லா இடத்துலயும் வந்து இருட்டான இடத்துல நல்லா லைட்டு போடணும். பெரிய பெரிய லைட் போடணும். ஓகே சார், இப்போ அப்படியே அந்த இன்சிடென்ட் நடந்த 2 நாள்ல டிவிகே கட்சியும் அதிமுக கட்சியும் அங்க போராட்டம் பண்ணாங்க கோயம்புத்தூர்ல. ஒரு இறப்புக்கு ஒரு போராட்டம் பண்றதுனால என்ன முடிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன்? முடிவு வந்து எப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு எதிர்கட்சியா இருக்கிறவங்க கண்டிப்பா பண்ணி தான் செய்வாங்க. இப்போ ஒரு 4.5 வருஷமா நம்ம திமுக ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து புதுசா கட்சிக்கு வந்து டிவிகே வந்து முழுசா நாங்க டிஎம்கே தான் எதிர்க்கிறோம்னு ஒரு சொல்றாங்க இல்லையா? அதோட நிலைப்பாடு உங்களுக்கு என்ன? வரவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, புதுசா வராங்களா அப்படிதான் சொல்லுவாங்க. ஒன்றும் செயல்பாடே இல்லையே. சும்மா வந்து எது நான் வந்து ஆரம்பிச்சுதான் இருக்கிற போல உன்னை எவ்வளோ விஷயம் இருக்கு, உன்னை செயல்படல. செயல்படி பார்த்தா தானே நம்ம சொல்ல முடியும். அது வந்து அவங்க வரட்டும் வந்து பார்க்கலாம். அது அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 மாசமா ரொம்ப சைலண்டாவே இருக்காங்க. ஒரே ஒரு மீட்டிங் மட்டும் தான் நடந்துச்சு. அது அவங்களுக்கு பயமா இருக்கு. ஓகே, அவங்க கட்சியில இன்னும் டெவலப் பண்ணிக்கணும்னா என்னென்ன பண்ணலாம் அவங்க டிவிக்கு? அது சொல்றதுக்கு இல்லைப்பா. அவங்க கட்சி அவங்க தான் பார்த்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இல்லை, கரெக்டாக பண்ணல. இப்போ சீமானை பத்தி ஒரு ஓகே, இப்போ தொடர்ந்து அவர் திமுக எதிர்த்து இருந்தாரு. இப்போ அவரோட நிலைப்பாடு ஃபுல்லாக டிவிக்கு பக்கம் திரும்பிடுச்சு. அதை பத்தின அவர் எப்பவுமே அப்படிதான். அவர் வந்து எப்படின்னா சரியான நிலைப்பாடு இல்லை. அவர் வந்து அவர் பாப்புலேஷன் ஆகணும், அவர் மட்டும் ஆகணும்னு நினைக்கிறாரு. அதுதான் பண்ணி வளர்ற மாதிரி தெரியல. அவர் முன்னாடினா கூட ஸ்டேஜ்ல மக்களுக்கான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருப்பாரு. இப்போ ஸ்டேஜ்ல முழுக்க டிவிகே பத்தியே பேசிட்டு இருக்காரு. அவர் எப்பவுமே மக்களை பத்தி எதுவுமே பேசுறது கிடையாது. அவர் வந்து எப்பவுமே எலெக்ஷன் வந்து தான் கத்துவார். அது முன்னாடி வந்து ஒரு போராட்டமா இப்ப கூட நடந்தது. நீங்க சொன்னீங்க கோவையில ஒரு அவங்க கட்சி மூலியமா கூட என்ன பண்ணிருக்கலாம், பண்ண மாட்டாரு. அவர் வந்து எப்படின்னா தெரியல எனக்கு.